ஓகே. ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? ரொம்ப பெரிய பிரச்சனையும் கூட. நம்ம அதுக்கான டைம் லைனை ஆல்ரெடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பெண்டிங். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது, இப்போ போய்கிட்டு இருக்கிறது ஒன்லி சேல்ஸ் டீம், பர்ச்சேஸ்டு பீப்புள், ரொம்ப லோவான மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பேமெண்ட் போட்டுட்ருக்கோம். அதுவும் 2000 மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி டியூஸ்டேவிலேருந்து பேமெண்ட் போயிருக்க வேண்டியது. எங்கள் சைடில் ஒரு சில இஷ்யூஸ். இந்த டயலாக் கேட்கும் போதெல்லாம் இரிட்டேட் ஆகும். ஐநோ எனக்கே ஒரே டயலாக் மறுபடியும் சொல்கிறதுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னும் போது கேட்குற சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நீங்கள் இரிட்டேட் ஆகும்னு தெரியும். பட் நீங்கள் இந்த ஓல்டு பே அவுட்டு பொறுத்த வரைக்கும் ஜூலை 31 வருது வரைக்கும் மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். நாங்கள் ஒரே நாளில் நம்மளால் 10 to 20,000 பீப்புளுக்கு கூட போட முடியும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது. அதில் ப்ராப்ளம்ஸ்னால மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் சீக்கிரமாக சால்வ் பண்ணிவிடுவோம். சால்வ் பண்ணிட்டா எங்கள் பேமெண்ட் ரொம்ப அதிகமாகவே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், எஸ்பிஓவில் ஒரே நாளில் 40,000 பீப்புளுக்கெல்லாம் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இப்பயும் முடியும்ன்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். இங்கே டிலே ஆகுதுன்றதுக்காக மட்டுமே உட்காந்துக்கிட்டு பேமெண்ட் வரலன்னு எல்லா இடத்துலையும் அதையே மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. கம்பெனி அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அதில் உங்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டோம். உங்கள் பிரச்சனைக்கு இப்போ இன்றைக்கி பேசுகிற எல்லா வாயும் நாளைக்கு பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக எஸ்பிஓ பாராட்டி பேசாது. அத்தனை பேரும் யாரோ ஒரு சிலர் தான், ரைட்? அதுக்காக நாங்கள் எதுவும் பண்ணாமலே இருக்க போகிறது கிடையாது. உங்கள் பேமெண்ட்ஸை இந்த ஓல்டு வித்ராவல், இந்த கூப்பன் பேமெண்ட், ரீஃபண்டபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. அது எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு போட்டு முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக இன்னும் 2 monthsக்குள்ளே ரிசீவ் பண்ண அனுப்ப வேண்டியது தான் எங்களுடைய கடமை. அதை சீக்கிரமே செய்வோம். அதுக்காக டெய்லி இன்னைக்கு வரல நாளைக்கு வரல டிலே ஆகிட்டு இருக்கு. எஸ்பிஐ இதுக்காக என்ன ஸ்டெப் எங்கே எடுத்தாலும் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்கே உங்களுக்கு கொடுக்கறது ஆன்சர். நான் இங்கே சொல்லுவேன், ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த டேட் வரும். அது ஒரு பெரிய பஞ்சாயத்தான ஒரு விஷயம். ப்ரிப்பரேட்டர்ஷிப்பில் நடந்த பஞ்சாயத்து அது ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது ஸ்டோரியாக மட்டும்தான் தெரிய போகுது. அதனால் நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பெருசாக கொடுக்கல. 2 monthsக்குள்ளே கிளியர் பண்ணுவோம். அதை உங்கள் மைண்டில் அப்படி மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் போகக்கூடிய அத்தனை பேருக்கும் மெயிலும் சென்ட் ஆகும். மெயிலோ மெசேஜ் எனி ஒன் மெத்தடில் ப்ரைவேட் மெசேஜ் மூலயமா நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க 100% ட்ரை பண்ணுவோம், ரைட்? ஏதாவது ஒரு மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுவோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஈஸியாக தெரிஞ்சுக்கிற ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதையும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஏன்னா எங்கள் மெம்பர்ஸ் லிஸ்ட் பெருசு. இங்கே பல்காக ஒரே நாளில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா சேனல்ஸ் மீடியம், அதாவது எஸ்பிஓ ட்ரை பண்ணக்கூடிய மெயில் அனுப்புகிற மெத்தடோ, வாட்ஸ்அப் மெத்தடோ, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணாலுமே அது பிளாக் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுதான் பிரச்சனையும் கூட, ரைட்? வேறு 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 பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது நாங்கள் நிறைய மெம்பர்ஸ்க்கு போடும்போது இப்போ கம்மியான பீப்புள் தான் போகுது. அவங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் மெயிலும் அனுப்பி வச்சிடுறோம். பேமெண்ட் வரவங்களுக்கு தெரியுது இல்லையா, மெயில் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ப்ராப்பராக மெயில் போயிட்டுருக்கு. ஸோ எங்களால் மெயில் எவ்வளோ அக்செப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நாங்கள் மெயிலே ட்ரை பண்ணுவோம். ஓகே, மெயிலில் செட் ஆகலைன்னும் போது ஆல்டர்னேட் ஆப்ஷன் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வரோம். ஓகே, ஸோ இதுதான் ஓல்டு பேமெண்ட் ரிலேட்டடாக நான் சொல்லக்கூடிய ஆடியோ. இது எல்லாம் மறுபடியும் ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம கொடுத்த டைம் லைனுக்குள்ளே இதை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். இது ஒன்றும் சாதாரணமான அமௌண்ட்ஸ் கிடையாதுல்ல. ஒரு பெரும்பகுதியை நாங்கள் முடிச்சிட்டோம். ஆக்சுவலி ஒரு பெரும்பகுதியை முடிச்சிட்டோன்ற நம்பிக்கையில் மட்டும்தான் நாங்கள் டைம்லைன் கொடுத்துட்ருக்கோம். எங்களால் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டையும் கொடுத்து முடிக்க முடியும் அப்படின்றது தான். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த டைம்லைன் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது. அதை விட்டுட்டு தேவையில்லாத எங்கேயும் எதையும் பேசிக்கிட்டு ஒரே கொஸ்டின்ஸ். இப்போ பாருங்கள், டிஸ்கஸ் வித் எஸ்பிஓலையும் போய் பேமெண்ட் ஓல்டு பேமெண்ட் ரிலேட்டடாக கேட்குறீங்க. இதே போகிறோம் அதே போகிறோம், ஓகே இது ஆகிடுமா அது ஆகிடுமா வர்றதுக்குள்ளே
உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எங்களுக்கு புரியுது. அதனால மட்டும்தான் இப்போ கூப்பன் கோடுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மெம்பர்ஸ்க்கெல்லாம் டபுள் பெனிஃபிட்டாக கொடுக்கறதுக்கான காரணம், அவங்க இவ்வளோ நாள் நம்மளை நம்பி வெயிட் பண்ணி லாஸ் ஆகிருக்காங்க. அதில் ஆக்சுவலி லாஸ் தான். நிறைய பேர் வெளியில் வாங்கி பண்ணியிருக்கீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் டபுள் த பெனிஃபிட்டாக கொடுக்குறோம். அது எல்லாமே உங்கள் கையில் வந்து சேர்ற அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓ குறை சொன்னதோ திட்டினதோ சரியாயிட போகிறது இல்லைல்ல. பட் ஆனால் எஸ்பிஓ கண்டிப்பாக கொடுத்துருவோம். அந்த கூப்பன் பேமெண்ட்டும் கம்பல்சரி உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். உங்கள் வாலெட்டில் கூப்பன் பேமெண்ட் ஆட் ஆகும். ஆட் ஆகாதவங்களுக்கும் ஆட் ஆகிடும். அது பைமோட் இஷ்யூஸ் நான் அடுத்தது வரேன். ஓகே, அந்த கூப்பன்ஸை நீங்கள் ஜென்ரல் பீப்புளுக்கு எப்படி கொண்டு போகணும், அதை எப்படி பே அவுட்டாக மாற்றணுன்றதையும் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 கான்வர்சேஷனில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா. இவ்வளோ ஆடியோஸ் யாரும் கேட்க போகிறது இல்லைன்னு தெரியும், ஓல்டு பே அவுட் ரிலேட்டடாக கேட்குறவங்க, ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ன்னு கொண்டு போய் விடாத, ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போய் நிறுத்துவோம். அந்த நாளுக்காக நாங்களும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது முடியலன்னு விட போகிறது கிடையாது. இல்லை, எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால தான் நான் 2018 இன்னைக்கு 2026 வரைக்கும் கம்பெனி அடுத்தடுத்து மறுபடியும் க்ரோத் மட்டும்தான் ஆயிருக்கு. கண்டிப்பாக க்ரோத் ஆகாமல் டவுன் ஆகலைல்ல. எங்களுடைய முயற்சிகள் நான் சொல்கிறது, ரைட்டு. டீம் க்ரோத்தை பற்றி நான் பேசலை, ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி பேசலை, நம்ம சொல்கிறத இந்த நோட்டீஸ் போர்ட் ஆடியோ கேட்குறவங்கள பற்றி நான் பேசலை. க்ரோத் ஆகிற விஷயம் சொல்கிறது, க்ரோத் ஆகிற விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணுறதும், நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த அப்டேட்ஸ், சேஞ்சஸ், அடுத்தடுத்து மூவ் ஆகக்கூடிய அந்த ப்ரொஃபஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பெட்டரான ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்போம். அன்னைக்கு நான் இவ்வளோ பேச வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.